ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன் சம்பள் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ரோஹித் சர்மாவுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூமில் பெஸ்ட் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற அந்த ஒரு அவார்டு அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் பிளேயர் அப்படிங்கிற அவார்டையே நம்மளுடைய ரோஹித் சர்மாவுக்கு தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கணும். ஆனால் டீமில் எந்த ஒரு இடத்துலையுமே பெரிய சப்போர்ட் அப்படிங்கிறது இல்லை. ஸோ பும்ராவும் வந்துட்டு ஒரு ப்ரைமாக வந்துட்டு அந்த இடத்துல நேற்று பவுலிங் அப்படிங்கிறது வந்து போடலனாலும் எக்கனாமிக்கலாக வந்து போட்டு கொடுத்தாரு. ஸோ டோட்டலாக வந்துட்டு 200 ரன்ஸ் அப்படிங்கிறத பவுலர்ஸ் வந்து கொடுத்துருந்தாலும் சரி ஓகே, அதை சேஸ் பண்ணுறதுக்கு ரோஹித் சர்மாவுக்கு உறுதுணையாக யாராவது ஒருத்தராவது இருந்தாங்களா அப்படின்னா ஸோ யாருமே பெருசாக அடிக்கல. திலக் வர்மா ஓரளவுக்கு டீசெண்டாக கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்தாரு. மற்ற யாரும் பெருசாக அந்த இடத்துல எதுவுமே பண்ணல. எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா 75% ஆஃப் த ரன்ஸை ஸோ ஃபுல்லாக அடித்ததே நம்மளுடைய ரோஹித் சர்மா அப்படிங்கிறது தான் வந்துட்டு உண்மை. ஸோ ஒரு எண்ட்லேருந்து சப்போர்ட் கிடச்சிருந்தது அப்படின்னா கொஞ்சம் அவரால் ஆக்சலரேட் அப்படிங்கிறத பண்ணி அந்த இடத்துல வந்துட்டு டார்கெட் அப்படிங்கிறத கொண்டு போக முடிஞ்சிருக்கும். பட் அதுவும் அந்த இடத்துல வந்து அவருக்கு முடியல. ஸோ டோட்டலாக வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமில் இப்போ நம்மளுடைய ரோஹித் சர்மாவுக்கு பெஸ்ட் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற அவார்டை ஸோ பொல்லாட் அந்த இடத்துல வந்து கொடுத்தாரு. ஸோ கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோஹித் சர்மா பேச ஆரம்பிப்பார். ஸோ ரோஹித் சர்மா ரொம்ப பாசிட்டிவாக தான் அந்த இடத்துல பேசியிருப்பார். ஸோ அதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய கூஸ் பம்ஸை கொடுத்து அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரோஹித் சர்மா வந்துட்டு என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த லாஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய டீம் எந்த இடத்துலலாம் வீக்னஸாக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு புரிய வச்ச ஒரு லாஸாக தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜஸில் ஹேட்ரிக் லாஸஸ் அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணோம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டீம் டோட்டலாக ஐபிஎல்லுக்கு ரெடியே ஆகலை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் பேக் டு பேக் மேட்சஸை நம்ம வின் பண்ணோம். எப்படி அப்படின்னா நம்ம டீம் ஐபிஎல்லுக்கு ரெடி ஆகலை. ஸோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், ஒரு இன்ட்ரா ஸ்கோர் மேட்ச் போட்டோம். ஸோ அதில் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம ஐபிஎல்லுக்கு ரெடியான 2 பேக் டு பேக் மேட்சை வின் பண்ணோம். ஹேட்ரிக் வினை நோக்கி இன்றைக்கி நம்ம போகும்போது கண்டிப்பாக நம்மளுடைய ஆர்ச் ரைவல்ஸ் நமக்கு பிளான் பண்ணி வந்திருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு பிளானுக்கு நம்ம வந்துட்டு கரெக்டாக போயிருந்தோமா அப்படின்னா நம்ம பிளேயிங் லெவலில் எந்த சேஞ்சுமே பண்ணல. லாஸ்ட் மேட்ச் நம்ம என்ன பண்ணோமோ சேம் அதே தான் இந்த மேட்சும் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அண்ட் பிளானில் தான் போயிருந்தோம். பட் ஆர்ச் ரைவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட பிளானில் கொஞ்சம் சேஞ்ச் அப்படிங்கிறது இருந்திருக்கணும். பட் ஆனால் வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாமல் நம்ம போனது அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய தப்பாக போயிடுச்சு. அடுத்தடுத்து வரப்போகிற மேட்சஸ் எல்லாமே நமக்கு வந்துட்டு பெரிய வந்துட்டு நமக்கு மேட்ச் அப்படிங்கிறது பெருசாக கிடையாது அப்படின்னாலும் அடுத்தடுத்து வரப்போகிற மேட்சஸ் எல்லாமே நமக்கு மஸ்ட் வின் மேட்சஸாக இந்த இடத்துல இருக்க போது. எல்லா மேட்சையும் வின் பண்ணால் தான் அடுத்து நமக்கு வந்துட்டு பிளே ஆஃப்ஸ் அப்படிங்கிற ஒரு கனவுக்கு இருக்கும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மெயினாக நம்ம யோசிக்கணும். நம்ம கேப்டன் இதை பற்றி டிசைட் பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கப்புறம் டிசைடிங் அத்தாரிட்டியில் நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயத்தை அந்த இடத்துல வந்து ரோஹித் சர்மா வந்து சொல்லியிருப்பார். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செஞ்சுரி அப்படிங்கிறது நம்மளுடைய ரோஹித் சர்மா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வேறு லெவல் ஒரு பீஸ்ட் மோடுக்கு வந்து இனிமேல் மாற போகிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ கண்டிப்பாக என்னோட பெஸ்ட்டை நான் இதுக்கப்புறம் கொடுத்துட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக நம்மளுடைய ரோஹித் சர்மா அந்த இடத்துல சொல்லியிருந்தார். ஸோ அவருடைய கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை வந்து பெரிய அளவில் நான் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் இப்போ டாப் 5 ரன் கெட்டர்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டுக்குள்ளே ரோஹித் சர்மாவும் வந்தாச்சு. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு ரோஹித் சர்மாவும் அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். 12 வருஷத்துக்கு அப்புறமா அவர் வந்துட்டு ஐபிஎல்லில் செஞ்சுரி அடிச்சிருக்காரு அப்படிங்கிறதையும் தாண்டி ஆரஞ்ச் கேப் கன்னுன்ற டாப் 5க்குள்ளே நம்மளுடைய ரோஹித் சர்மா வர்றதும் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்து நிகழுது. ஸோ இதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து நம்மளுடைய ரோஹித் சர்மாவால் கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னா தலைமை வேறு லெவலில் வந்துட்டு அந்த ஆரஞ்சு கேப்பை வின் பண்ணுறதுக்கு ஹெவியான வாய்ப்பு இருக்குது. T20 வேர்ல்டு கப் அரௌண்ட் த கார்னர்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ நம்மளுடைய டீம் இந்தியாவோட டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு ஃபார்மில் இருக்காங்க. ஆல்ரெடி விராட் கோலி ஆரஞ்சு கேப் வின்னராக இப்போ வந்து மகுட மாரி இருக்கிறாரு. சிவம் தூபேவும் டாப் 5 ரன் கெட்டர்ஸ்குள்ளே வேறு லெவலில் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ எல்லாருமே ஓரளவுக்கு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. சிவம் தூபேவா ஹர்திக் பாண்டியாவா அப்படிங்கிற கால் இந்த தடவையாவது பிசிசிஐ ஒழுங்கான ஒரு கால் எடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இன்னும் ஹர்திக் பாண்டியா வந்துட்டு பெர்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பிக்கல. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே சேம் 6 மேட்சஸ் அப்படிங்கிறத முடிஞ்சிருக்கு. சிவம் தூபே அந்த இடத்துல வந்துட்டு ஹர்திக் பாண்டியாவோட காம்படிட்டராக இருந்து மேட்சுக்கு மேட்ச் 50 போட்டுட்டு இருக்கிறாரு. பட் ஆனால் ஹர்திக் பாண்டியா அந்த காம்படிஷனுக்குள்ளேயே வரமாட்டேங்கிறார். அது இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மைண்ட் வருத்தத்தில் வந்து நமக்கு வந்து கொண்டு போகிற விஷயமா இருக்குது. பட் இந்த இடத்துல ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் நம்மளோட T20 வேர்ல்டு கப்போட கேப்டனாக அவருடைய ஃபார்ம் தரமாக வந்து போயிட்டு இருக்கிறதும் நம்மளுடைய டீம் இந்தியாவுக்கு அட்வான்டேஜ் தான். பட் இங்கே மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஸோ நான் நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸில் இருக்கேன். என்னோடய டீமும் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸுக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ரோஹித் சர்மா அந்த இடத்துல அவார்டு வாங்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாலியாக அந்த ஒரு ஃபன் பேசஸ் அப்படிங்கிற சொல்லி முடிச்சுடுவார். ஸோ நம்மளுடைய ரோஹித் சர்மாவோட காம்படிட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல கோச்சும் சொல்லியிருப்பார். ரோஹித் சர்மாவோட காம்படிட்டர் யாருன்னா ரோஹித் சர்மாவே தான். அவர் அவருக்குள்ளேயே வந்து காம்படிட் பண்ணி நீட்டாக வந்துட்டு அவரே காம்படிட் பண்ணி சூப்பராக வந்து வின் பண்ணிக்கிறாரு. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அந்த ஒரு ஃபயர் வந்துட்டு நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா நம்மளும் வந்துட்டு மேட்சஸை வின் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் வர எல்லா மேட்சும் நமக்கு டூஆடை மாதிரி தான். இனிமேல் வர மேட்சஸ் எல்லாத்துலேயுமே நம்மளுடைய டீம் காம்பினேஷனை மாற்றுறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொன்னார். பட் இதே தான் லாஸ்ட் டைமும் அவர் சொல்லியிருந்தார். ஆனால் எந்த காம்பினேஷனும் மாறின மாதிரியே தெரியலை. ஸோ இதுக்கப்புறமாவது வந்து துஷாராவில் உள்ளே கொண்டு வருவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னோட மைண்ட் செட்டில் தான் வந்து அதான் வந்துட்டு இருக்குது. துஷாரா உள்ளே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஸோ துஷாரா உள்ளே வந்து கண்டிப்பாக ஒரு இம்பேக்டை வந்து ஏற்படுத்தினார்னா
இதுவுமே நல்ல மாசாக இருக்கும். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.